சார் வந்து அப்படி வரல. ஹி கேம் இன் வித் ஓகே இது வெப் சீரிஸ்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் ஆர் இன்புட்ஸ் வேர் ஸ்ட்ரக்சரல், இந்த மாதிரி புட்டிங் இட் டுகெதர் மாதிரின்னு. அண்ட் the other things were shoot challenges and stuff like that. சார் வந்து அது வேணும் இது வேணும்லாம் கேட்காம அவர் வந்து இதுதான் எக்ஸாக்டாக நம்ம ஷூட்டில் இருக்க போகிறது, திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித். ஏன்னா வெப் சீரிஸில் வந்து த எஃபிஷியன்சி ஆஃப் ஷூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒன்று கிளியராக ஃபுல்லாக பிளான் பண்ணி போய் தான் பண்ண முடியும். இட் கான் பி லைக் நம்ம அங்கே போயிட்டு வளர்க்கலாம், அங்கே போயிட்டு வீல் பில்ட் இட் அப்படின்னு. ஸோ வித் சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட் ஹேப்பன்ட் ஈஸிலி இன் த சென்ஸ் தட் அவர் வரும்போதே கிளியராக இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்ஸை ஷூட் பண்ணுறோம், இந்த சீன்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட் ஷூட் பண்ணுறோம், டிஓபியோட பேசியிருப்பார், ஆர்ட் டைரக்டரோட பேசி everything would be ready. So there is the shoot day is spent on shooting, not waiting. அது வந்து டைரக்டர் சைட்லேருந்து தெளிவு இருந்தால் தான் நடக்கும். ஸோ தட் ஹேப்பன். ஸோ சார் சீரியஸ்லி கிரேட்ஃபுல் சார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ஃபேக்ட் எல்லார் மனசுலையும் இருந்த ஐ திங்க் ஒரு சில கேள்விகளை நான் கேட்டுட்டேன். இப்போ we'd like to open the floor for questions from our members of the media and press. So if you have யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா துஷாராட்ட கொடுங்க. Just one thing, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அமேசான் வந்துட்டு இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், அது எங்களுக்கு ஏதாச்சு அதை தாண்டி வந்துட்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இப்போ லைக் முன்னாடி வேறு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இப்போ சர்ஃப்ராஸாக இருக்கட்டும் இஸ் ஆர்கனைசிங் த திங், இல்லை பத்மா வாஸ் ஹெட்டிங் சவுத்தோடைய கிரியேட்டிவ், ராதா, ஸ்வாதி மார்க்கெட்டிங். ஸோ திங் இஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன்லாம் லைக் இந்த ஒரு போஸ்டர்லேருந்து ஒரு ட்ரெய்லர்லேருந்து இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து லைக் அவங்க வந்து கூடவே நர்ச்சர் பண்ணி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு எடுத்து முடிக்கிறது கிரியேட்டர்ஸ் பண்ண முடியும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எங்கள் டீம் மாதிரியே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். ஒரு சினர்ஜியா நீங்க எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எவ்ரிபடி ஒர்க்கிங் டு த பெஸ்ட் ஆஃப் தேர் கேப்பபிலிட்டிஸ். ஐ திங்க் தட் கால்ஸ் ஃபார் a nice round of applause. And அந்த ஒரு தருணத்துல if we may request any questions from the media, I think இந்த சீரீஸ்ல ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ்மே they look absolutely impactful. I'm sure you're waiting to talk about it, but before that, how about we have a fun little exam for you guys? எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 4-5 questions வச்சிருக்கேன், but rapid fire questions. Okay, so நல்ல ஒரு கைத்தட்டலோட can we ask them a few questions? For instance, we have Sargunam sir here with us. So Sargunam sirக்கு national award கிடைச்ச படம் எது? நீங்க ரொம்ப காமா ஆன்சர் பண்றீங்க அதித்தி, நீங்க ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. யா, ரேபிட் ஃபயர். ஐ அம் வெரி மச் ஆன் யுவர் சைடு. கம் ஆன் அதித்தி, அத மத்த சைட கொண்டு வாங்க. புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ண, ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சீரிஸ். I think we are sensing a trend here. They know all the answers. So the next one is a 2-part question. Okay. Pushkar Gayatri duo created an award-winning film in Tamil. அது வந்து ஹிந்திலயும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் என்ன பதில் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி lead actors in both versions. Vijay Sethupathi and Madhavan sir and Vikram Vedha, Tamil. Hrithik sir and Saiful Khan sir. ஆஹா, ஓஹோ, டீமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. Ladies and gentlemen, our next question is actually one of the most easy questions. Mr. Abbas oda debut film. Aditi is like, இதெல்லாம் ஒரு கேள்வி. ஸ்லோவா பதில் சொல்றேன் நம்பர். Okay, next question is to Dushara. Aditi's debut film எது அப்படின்னு சொல்லுங்க. Aruvi, and I think you can guess my next question. Dushara's debut film. Buddhimari. Okay, fantastic. Half answer கொடுத்தீங்கனாலும் கரெக்ட்டா கொடுத்தீங்க. ஆமா, I have a great feeling that you guys have decided என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து சேமா, அதாவது we are going to answer together and show that solidarity. Well, we love having you on stage. இது ஒரு எக்ஸாமா இருந்திருந்தா கண்டிப்பா you guys have passed with flying colors, but we're now taking it to the next level by welcoming our team on stage. One more time உங்களோட பலத்த கரகோஷத்தோட may we kindly request Pushkar sir, Gayatri ma'am and Sargunam sir to join us on stage. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. I know time கிடைச்சா இவங்க ரெண்டு பேரும் they're so gorgeous, we can keep on clicking, but we'll get. நான் ஒரே ஒரு விஷயம் சகுனம் பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ஃபிலிம் வாக் வாட்டர் கட்டிங் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கலவாணி ரிலீஸ் ஆச்சு.
ஸோ இந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்க முடியும்னு காமிச்சது கலவாணி அந்த டயத்தில். ஸோ அதுதான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். கலவாணி எப்படி சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம உடனே பெரிய ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்னு சர்க்குணம் காமிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அது அப்போலேருந்து தெரியும் சார். Fantastic. And அன்னைக்கு அந்த ஆரம்பிச்ச ஒரு சின்ன சிந்தனை I think it has come to fruition here on this stage. சர்க்குணம் சார், உங்க பேரை கேட்டாலே எங்களோட எதிர்பார்ப்புகள், எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை. புஷ்கர் சார் சொன்ன மாதிரி we have a certain association. உங்களோட பேரை கேட்டாலே ஓகே, த்ரில்லராக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், அந்த ஒரு டீட்டெயில்கான ஃபோக்கஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆல்ரெடி. ஸோ முதல் படிக்க போகலாமே, இந்த ஒரு கதையோட உருவானது அந்த ஒரு தருணம், அதை பற்றி சொல்லுங்க. அதே நேரத்தில் உலகம் எங்கும் இருக்கும் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இது கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், புஷ்கர் சார், காயத்ரி மேடம் உள்ளிட்ட வாழ்வாச்சர் டீமுக்கும், துஜாரா மேடம், ஐதி மேடம் உள்ளிட்ட ஆர்டிஸ்ட், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்னுடைய நண்பர். அவரில் ஆரம்பித்து போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக போய் கடைசியாக வக்கீலவே ஆன ஒரு நண்பர் மிலானின்னு, அவர் என்னுடைய நண்பர். நிறைய சிவில் சர்வீஸ்க்காகவும் குரூப் 1 தேர்வு, தமிழக அரசு தேர்வுகளுக்காகவும் ரெடிகேட் இருந்த நிறைய நண்பர்களோடு நான் இருந்தேன். அதுதான் இதற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, இது ஒரு மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய ட்ரீம்ஸ் தான் இந்த அரசு தேர்வுகள்ங்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற நடந்த முறைகேடுகளை அதை அப்படியே சொல்லாமல் அதை ஒரு த்ரில் மூடில் அடுத்து என்ன அப்படிங்கிற எனி ரூம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இப்போ நாங்கள் வந்து புஷ்கர் காயத்ரின்னு கேட்டாலே எங்கள் மனசில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. ஐ திங்க் ஐ ஸ்பீக் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கோம். May 15th அன்னைக்கு இந்த ஒரு சூப்பர் சீரீஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் we're all ready for what is coming up next. அந்த ட்ரெய்லர், அந்த ஒரு சின்ன ஹிண்ட். பட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் மனசுட்டுமே இருக்கிற ஒரு கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இந்த ஒரு கதையை நீங்க பேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ரீசன் தட் யூ பிக் திஸ் ப்ராஜெக்ட்? அதே நேரத்தில் the next question is, why did you feel like Prime Video is going to be that perfect partner? சர்க்குணம் சார் வந்துட்டு எங்களுக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கலவாணிலேருந்து, வாகேசுடுவாலேருந்து, அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மஞ்சப்பையில் அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கதை சொல்லும்போது வந்துட்டு ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சோஷியலி ரெலவெண்ட் சப்ஜெக்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏர்லியர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் அந்த கதையில் ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பு இருந்தது, ஒரு ரெலவெண்ட்டாக இருந்தது. இந்த காலத்தில் அது சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இது வந்துட்டு ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் நடக்கிற இதை பற்றி. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ பேர்த்தோட லைஃப்பை பாதிக்குது, எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்காங்க, அண்ட் அது வந்துட்டு ஒரு சோஷியலி எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு 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 படிக்கட்டாக ஒரு ஏரியா இருக்குது, அதில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். ஸோ அந்த கதை களமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் அந்த கதை களத்தில் வந்துட்டு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விறுவிறுன்னு சொல்கிறது. ஸோ அதனால் கேட்டோன்னே எங்களுக்கு பிடிச்சது. ஸோ அண்ட் அமேசான் தான் கரெக்டான இவ்வளோ நாள் எங்களை சப்போர்ட் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ்ஸுக்கு வெரி வார்ம் வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். திஸ் த ஃபோர்த் டைம் நாங்கள் இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவோட இந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணுறது. ஆல் ஆஃப் தேம் ஆர் ஆக்சுவலி வெரி ஃபெமிலியர். இது வந்து ஆர் அசோசியேஷன் வித் ப்ரைம் வீடியோ வந்து ஸ்டார்டட் ஜஸ்ட் பிஃபோர் த லாக்டவுன். சுழல் 1 இன்ஃபேக்ட் நாங்கள் விக்ரம் வேதா முடித்ததுக்கப்புறம் ப்ரைம் வீடியோலேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, லாங் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. வி ஹேட் ஒன் ஸ்டோரி விச் வி தாட் டெஃபினட்டாக இதை வந்து லாங் ஃபார்மாக தான் பண்ணணும்னு கரெக்டாக அவங்க அந்த டயத்தில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் அசோசியேஷன் ஸ்டார்டட். ஆக்சுவலி ப்ரைம் வீடியோவில் இருந்த அப்போது இருக்கிறவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து 3-4 வாட்டி வந்து மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி கன்வின்ஸ் தான் அந்த டயத்தில். ஸோ தட் ஜேர்னி வித் ப்ரைம் வீடியோ ஆரம்பிச்சது பிஃபோர் கோவிட். நாங்கள் ஆக்சுவலி சுழல் ஷூட் அப்போ ஆரம்பிச்சிட்டோம். Then COVID happened, break ஆச்சு. Then we started the shoot again.
why the special relationship na during the covid break odilla not only us but engaloda work panna crew ku ellarkum vandu Prime Video supported for that 2-3 months of the first lockdown la Prime Video actually supported, saying it is loss of work, so as a company we will support nu vandu avanga not only for us, for most of the production houses which were shoot ipdi interrupt pannadunala. So these things set up on goodwill. So it's not just us. இப்போ எங்களோட larger crew, எங்களோட lighting crew, art crew இருக்கட்டும், our production crew இருக்கட்டும், everybody knows that Prime Videoவோட ஒர்க் பண்ணுறோன்னா ஷூட் ஸ்மூத்தாக போகும், பேமெண்ட் கரெக்டாக வந்துடும், அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் a network like Prime Video வந்து gives us that strength. இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணால் போதும். கதையை சூஸ் பண்ணோமா, டைரக்டர்ஸோட உட்காந்தோமா, அவங்களோட எப்படி அதை நல்லா கொண்டு வருதுன்னு டிசைட் பண்ணோமா, மற்றதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. டான்னு பேமெண்ட் வந்துடும், எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக அந்த 2 days 3 daysல போயிடும். ஸோ இது வந்து as an industry it's a very very healthy trend that a network comes and associates with filmmakers like us. So on the relationship we hope to continue for much longer than this. Fantastic. நீங்க சொன்னப்போ அவங்க of course அப்படின்னாங்க. So definitely this continues, I am definitely sure. In fact நீங்க சொன்னதுல காயத்ரி மேம் நீங்க சொன்னீங்க that when Sargunam sir narrated the story to you, நீங்க வந்து you were absolutely sold அப்படின்னு. So the creative mind behind exam நம்ம கூட இருக்காரு. அவரை கூப்பிடாம இருக்க முடியுமா? நல்ல ஒரு கைத்தட்டலோட may we kindly welcome National Award recipient, writer, director திரு சர்க்குணம் அவர்கள். Thank you so much sir.